புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் மாநாடு 2024 9/7 சனிக்கிழமை நண்பகல் கட்சியின் தலைவர் இன்பராசா தலைமையில் வெற்றிகரமாக இடம்பெற்றது. கிளிநொச்சி டிப்போ சந்தியில் உள்ள கூட்டுறவு சங்க மண்டபத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வடகிழக்கில் உள்ள பெருந்திரளான புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகள் மற்றும் தமிழ் மக்கள் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் மக்கள் அதிகமாக கட்சியின் தலைவர் இன்பராசா அவர்களின் கரத்தை பலப்படுத்தி தங்கள் அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க ஒற்றுமைப்பட்டு வருகின்றார்கள். கட்சியின் தலைவர் இன்பராசாவின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை வடகிழக்கு மாகாணங்களிலிருந்து பெருந்திரளாக கலந்து கொண்ட தமிழ் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். வெற்றி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டும் என கருத்துரைத்த தலைவர் இன்பராசா அவர்கள் தான் ஜனாதிபதியுடன் 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். யுத்தத்துக்கு பின்னர் 12,000 போராளிகள் வாழ்வதாகவும் சுட்டிக்காட்டிய இன்பராசா அவர்கள் முன்னாள் போராளிகளுக்கான வேலைவாய்ப்பு, போராளிகள் கைது செய்யப்படக்கூடாது, போராளிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், தமிழ் மக்கள் கௌரவமாக வாழ்வதற்கான உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அக்கோரிக்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து அதிபர் ரணிலுக்கான ஆதரவை வழங்குவதாக குறிப்பிட்டார். மேலும் கருத்துரைத்த தலைவர் இன்பராசா அவர்கள் போராட்டம் முடிந்த பின்னர் தங்களின் நரிக்குணத்தை காட்டினர். எம்மை பார்த்து சிரித்தார்கள். இவ்வாறு நரிகளாக இருந்தவர்களே இன்றும் மக்களை ஏமாற்றுகின்றார்கள். எமது தலைவர் ரணிலுடன் பேச முன்வந்தார். அவருடன் இணைந்து எமது போராளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விடயங்களை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதில் என்ன தவறு? அதனால் தான் தாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து ஆதரிக்கின்றோம். எமது நிலைப்பாட்டை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் ஏமாற்றுகின்றவர்களை அப்புறப்படுத்தி எம்மை ஆதரிக்க மக்கள் முன்வர வேண்டும். இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களின் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து உங்களுக்காக போராடிய எமது போராளிகளுக்கும் மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய அபிவிருத்திகளை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என தலைவர் இன்பராசா அவர்கள் தெரிவித்தார். வடகிழக்கு மாகாணங்களில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அதிகமாக பெருந்திரளாக கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் முன்னாள் போராளிகள், தமிழ் மக்கள், புத்திஜீவிகள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுகின்ற அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிப்பதற்கான கோஷம் மண்டபத்தில் எழுப்பப்பட்டது. எனவே தமிழ் மக்களுக்காக போராடிய போராளிகளுக்கான நியாயமான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு வடகிழக்கில் வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று தலைவர் இன்பராசா மேலும் வலியுறுத்தினார்.